பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன வசனத்தை குறித்து பார்க்கலாம்னா, இந்த அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம்னா, சங்கீதம் 72ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த சங்கீதம் 72ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சாலமோனை பற்றி தாவீது ஐயா சொல்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஆனா இதுல இன்னும் அற்புதமான விஷயம் என்னன்னா, இங்க தேவனுடைய வருகைக்கு அப்புறம் இந்த நியாய தீர்ப்பு, அதாவது 1000 வருஷ அரசாட்சியை பத்தி இதுல அவ்வளவு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். அப்போ 72ஆம் சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தேவன் வந்து பூமியில அரசாளும் போது எப்படியா இருக்கும் அப்படிங்கிறத குறிச்சு தான் இதுல அவ்வளவு அருமையா போட்டிருக்கு. ஆனா இதுல பாருங்க, இது நீங்க எப்படி இதை அறிஞ்சிக்கலாம்னா, சங்கீதம் 72 எங்கேயுமே பாவம் செய்த மனுஷனை குறிச்சு, பாவியா இருக்கிற மனுஷனை குறிச்சு அங்க போடவே இல்லை. பாவம் ஒரு மனுஷன் செய்வான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அங்க இல்லவே இல்லை. ஏன்னா 1000 வருஷம் அரசாட்சி அப்ப பிசாசு கட்டப்பட்டிருப்பான். அப்போ பூமியில பாவம் ஒண்ணு இருக்கவே இருக்காது. சரிங்களா? நீங்க அது இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. இந்த 72ஆம் சங்கீதத்தை நீங்க நல்லா அருமையா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அதுல இருந்து ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 72:12 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானையும் அவர் விசாரிப்பார். உண்மையிலே அப்போ உதவியற்ற, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஏன்னா இந்த வார்த்தை ஏன் இங்க போட்டுருன்னா, 1000 வருஷம் சாட்சி முடிச்ச உடனே கண்டிப்பா ஒரு பெரிய யுத்தம் வரும் இல்லைங்களா? பிசாசானவன் மறுபடியும் எழும்பும்போது, இப்போ இந்த 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 எளியவர்கள், இந்த உதவியற்ற இவங்க எல்லாருமே, இந்த சிறுமியானவர்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? யார் கூட போய் சேருவாங்க? மறுபடியும் பிசாசோட போய் சேருவாங்க. அப்ப இப்ப ஏன் இப்படி இருக்காங்கன்னா, இப்ப பிசாசு இல்லாதனால அவங்களுக்கு பாவ உணர்வுகள் தூண்டப்படாது. அதனால இவங்க என்ன சொல்றது, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களா தான் இங்க நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா 1000 வருஷம் அரசாட்சியில கண்டிப்பா என்ன இருக்காது? பாவத்தை ஏதாவது ஏழ்மைங்கிறது இருக்காது. சரிங்களா? அதனால அப்படியும் இவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க. இவங்க தேவன் பட்சத்துல இருக்கிறவங்க இல்ல. பட் தேவனுக்கு பயந்து அவர் செய்யறவைகள் எல்லாம் பொறுத்து கொண்டு, ஏன்னா 1000 வருஷ அரசாட்சியில இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் தெரியுங்களா? உண்மையிலே 1000 வருஷத்துல அவர் இரும்பு போலால ஆட்சி செய்வார். வசனங்கள் பல இடத்துல இருக்கு. அவர் வந்து சும்மா 1000 வருஷ அரசாட்சி அப்ப தேவன் பூமியில வந்து பரலோகத்துல நம்ம எப்படி நம்மள நடத்துவார் அப்படி நடத்துவார்ல நினைக்கவே நினைக்காதீங்க. கரெக்டா, அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அப்போ இங்க பூமியில இருக்கிறவங்க எல்லாம் தேவனுக்கு பயந்து தான் இருப்பாங்க. பிரியமா இருக்க மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா அதுக்கான ஆதாரம் தான் பார்த்தோம்னா, மறுபடியும் பிசாசு கட்டவிழ்க்கப்படும் போது இவங்க எல்லாம் போய் பிசாசோட சேருவாங்க. ஏன் சேருவாங்க? இங்க அவங்க பயபக்தியா இருக்கிறாங்க. பயந்து பயந்து இருக்கிறாங்க. வேற வழியே இல்ல, இருந்தே ஆகணும்னு சொல்லி வாழ்றாங்க பாருங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் 1000 வருஷம் அரசாட்சி அப்ப இவங்க எல்லாம் போய் முடியும் போது இவங்க எல்லாம் போய் பிசாசோட சேர்ந்து ஒரு யுத்தம் வரும். சரிங்களா? அப்போ இவங்களுக்கு பாருங்க, தேவனுக்கு உண்மையா பக்தியா இருக்கிறவங்களுக்கும் அவரு உதவி செய்வாரு. இப்படி பேருக்கு வேற வழியிலேயே இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் தேவன் அப்ப இவங்க கூப்பிடுற அதாவது ஏன் இந்த இடத்துல எளியவனையும் சிறுமியானவனையும் போட்டிருக்குன்னா, ஆவியில் என்னது, அதாவது 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்து மேல வைராக்கியமா இருக்கவங்க அங்க எளிமையாவும் இருக்க மாட்டாங்க, ஏழையாவும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அவங்க சிறுமியானவங்கள இருக்க மாட்டாங்க. அவங்க அவ்வளவு அற்புதமா கர்த்தருக்குள்ள செழிப்பா இருப்பாங்க. நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ப முடியும். ஸோ இது வந்து இந்த இந்த இது இது ஃபுல்லாவே 1000 வருஷ அரசாட்சி அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அரசாளும் போது எப்படியா இருக்குங்கிறத சாம்பிள் இது. சரிங்களா? அப்போ நீங்க நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இருக்கிற இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் அன்பையும் நாம இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதனால நீங்க தியானம் பண்ணுங்க. நீங்களும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் 1000 வருஷ அரசாட்சியில பொருந்தும்படியாக ஆவியானவர் தாவீதையாக்கு வெளிப்படுத்துறதுனால இங்க அப்படியா எழுதியிருக்கிறார். சரிங்களா? அதுதான் அவர் சாலமோனை பற்றி எழுதுற மாதிரி எழுதியிருக்கிறார். சரிங்களா? அப்போ நாம ஆவியில உணரும் போதுதான், இது படிச்சு உணரும் போது இது உங்களுக்கு தெரியும். இது இப்ப இந்த வசனத்தை நாம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த இந்த விஷயத்தை நாம ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, அதாவது வேதம் நமக்காக எப்படியாக வைக்கப்பட்டிருக்குங்கிறது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் 1000 வருஷ அரசாட்சி அப்ப எப்படி இருப்பார்? நாம கற்பனை நம்ம யோசிச்சு பார்த்துன்னு தான் உங்களுக்கு தெரியும். நமக்கு யோசிக்கிறது இல்லை இல்லையா? நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். நமக்கு அப்போ தேவன் பூமியில அரசாண்டா எப்படி இருக்கும்? அவரு அவரு இந்த பூமியில அரசாளும் போது அவர் எப்படிப்பட்ட ராஜாங்கம் செய்வார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோகத்துல இருக்கிற ராஜாங்கம் வேற, பூமியில அவர் இரும்பு கோலால இங்க ஆட்சி செய்வார் இல்லைங்களா? ஏன்னா இங்க மனுஷன் இன்னும் மாம்சமாவே இருக்கிறான். மாம்சமாவே இருக்கிற மனுஷனுக்கு அவர் எல்லா விதமான கட்டுப்பாடு வச்சு அவர் ஆளுகை செய்தாதான் அவன் என்ன செய்ய மாட்டான்? பாவத்தை விட்டு
திரும்பி பாவத்தை விட்டு மறுபடியும் பாவத்துக்கு போக மாட்டான். அதனால கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, 1000 வருஷ அரசாட்சியில நாம இப்படிப்பட்ட எளியவனும் சிறியவனுமா நாம இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ இங்க கைவிடப்பட்டு அவங்க சந்தித்து அவங்களாதான் இருப்பாங்க. ஸோ கர்த்தரை அறியாத ஜனங்களா இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் நாம இன்னைக்கு அப்படி இல்லாம கர்த்தரை அறியாத ஜனமா இருந்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாம, சரிங்களா, அதிக ஆட்சியில அப்படியே இருந்து, அப்புறமா 1000 வருஷ அரசாட்சியில நாம வெறும் வெறும் மண்ணு போல கடந்து செல்றவங்களா இல்லாம, சரிங்களா, அங்க அதாவது சின்ன வயசு, அதாவது வயசானவங்க கூட சின்ன வயசுனா கருதப்படுவான்னு தான் போட்டிருக்கு இல்லைங்களா. நம்ம அப்படிலாம் இருந்து மதிச்சு பரலோகம் இப்படியே வாழ்றவங்களுக்கு பரலோகம் கிடைக்காது இல்லைங்களா. 1000 வருஷத்துல தேவனோடு இருந்தாலே நமக்கு சாரி பரலோகம் கிடைக்காது. அதனால 1000 வருஷம் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு பரலோகம் கிடைச்சிடலாம் தயவு செய்து நினைக்காதீங்க. அதனால நம்ம 1000 வருஷம் தேவனோடு இருக்கலாம், தேவன் நம்ம கூட இருந்தாரு நமக்கு பரலோகம் கிடைக்கணும் அப்படிலாம் இல்லை, சரிங்களா. ஏன்னா பிசாசாரம் இல்லாதனால அது அப்படியே ஒரு மாதிரி பிளாட்டா அப்படியே தேவனுக்கு பயந்து நம்ம வாழும்படியான கட்டாயத்தில் இருப்போம். ஏன்னா சாலமோன் அவர் ஆட்சி செய்யும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சா. நீங்க அதனாலதான் சாலமோன் வச்சு அவங்க சொன்னார். அதுபடியாக தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். நாம பரலோகம் போறதுக்கு இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி இன்னைக்கு பரிசுத்தமாகி இன்னைக்கு இயேசுவை பிடிச்சிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகம் போறதுக்கு, சரிங்களா. 1000 வருஷ அரசாட்சியில பாத்துக்கலாம்னு சொன்னா 1000 வருஷ அரசாட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேரும் பரலோகம் போக முடியாது, சரிங்களா. அதனால நாம உணர்வு அடைஞ்சு இயேசு கிறிஸ்து இறுக பற்றி கொண்டு நம்ம பரலோகம் போவோம். அல்லேலூயா.